ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது டிசம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்கள் நிலைகளை பற்றி பார்க்கலாம். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே குரு பகவான் வக்ர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கடக ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். விருச்சிக ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி சுக்கிர பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரிய பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். தனுசு ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களும் பயணம் செய்யவில்லை. பாக்கியாதிபதி சூரிய பகவான் இம்மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ராசியிலே பயணம் செய்ய போகிறார். இம்மாதம் 16ஆம் தேதி வரை உங்கள் செயல்பாடுகளில் கவனம் தேவை. பாக்கியாதிபதி சூரிய பகவான் இம்மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கிறது இந்த டிசம்பர் மாதம். தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. டிசம்பர் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து சுக்கிர பகவான் பயணம் செய்ய இருப்பதாலும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை ராசிநாதன் குரு பகவான் பார்வையிடுவதாலும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. சிலருக்கு தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சில சாதுரியமாக பேசி எதையும் எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். குடும்ப உறுப்பினரிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கிறது. தைரிய வீரியஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் துணிச்சலாக இறங்கி வெற்றி காண்பீர்கள். இளைய சகோதர சகோதரிகளுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அவர்களால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேம்படுவீர்கள். ஆனால் இளைய சகோதர சகோதரிகளுடைய உடல்நிலையிலேயே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. சிறு குறு பயணங்களால் சிலருக்கு அவ்வப்போது மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சுகஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் உங்களுக்கும் தாய்க்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூமி, வீடு, வாகனம் வாங்கும் போது ஒன்றுக்கு பல முறை யோசித்து குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து ஆலோசனை பெற்று வாங்குவதே மிகவும் சிறப்பு. ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களெல்லாம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. உறவினரிடம் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் புத்திர வாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலதாமதம் ஆகலாம். சிலருக்கு புத்திரர்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரர்கள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுவர்கள் புதிய முயற்சியில் ஈடுபடாமல் இருப்பதே மிகவும் சிறப்பு. காதலர்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. ராசிநாதன் குரு பகவான் ருணரோக சத்துர ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் கடன் எளிய முறையில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலே உங்களுடைய முதலாளி உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்.
களத்திர ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திர ஸ்தானாதிபதி புதன் பகவான் விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் உங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கூட்டுத் தொழிலிலே கூடுதலான முதலீடு போடாமல் பார்த்து கொள்வது மிகவும் நல்லது. கூட்டுத் தொழிலில் கவனம் தேவை. அஷ்டமஸ்தானத்திலே விரயஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. இல்லையேல் உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. இம்மாதம் 16ஆம் தேதி வரை பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவான் விரயஸ்தானத்திலும் 16ஆம் தேதிக்கு பிறகு பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவான் ராசியிலும் பயணம் செய்ய இருப்பதாலும் சனி பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் தந்தையாருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தையாருடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு. சிலர் தந்தைக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலர் முன்பின் தெரியாதவருடன் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது மிகவும் நல்லது. தொழில் ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். சிலருக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இம்மாதம் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்ய இருப்பதாலும் செவ்வாயினுடைய பார்வை லாபஸ்தானத்திலே விடுவதாலும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே பாக்கியாதிபதி சூரிய பகவான் இம்மாதம் 16ஆம் தேதி வரை பயணம் செய்வதாலும் களத்திர ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் விரயஸ்தானத்திலே பயணம் செய்வதாலும் சனியினுடைய பார்வையும் குருவனுடைய பார்வையும் விரயஸ்தானத்திலே விழுவதாலும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான யோகம் கூடி வருகின்றது. சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருப்பொருள் அனைத்து செல்வச் செழிப்பும் பற்றி சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ராமன். நன்றி, வணக்கம்.